வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து மோட்டோரோலாவோட Edge70 பற்றி தான் பார்க்க போகிறோம். Edge70 நம்ம ரியாஸ் ப்ரோட் வந்து கிடச்சிதுங்க. ஸோ இது டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்எக்ஸ்பெக்டட்லி குட் டிவைஸ் வித் சம் காம்ப்ரமைஸ். ஸோ கண்டிப்பாக எந்த டிவைஸுமே பர்ஃபெக்டாக இருக்க போகிறதில்ல. இருந்தாலும் Edge70 எந்த விதத்தில் நம்மளை ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, பில்டு, அந்த டிசைனு கையில் பிடிக்கும் போது இந்த மாதிரியான விஷயங்கள், வெயிட் தரமாக இருக்குங்க. உங்களுக்கு வந்து எப்படின்னா ரொம்ப லைட் வெயிட்டாக நீங்கள் டிவைஸ் யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து மோட்டோரோலா Edge70 வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணும். ஒரு பக்கம் சாம்சங் வந்து அவங்களோட S25 எட்ஜ் அண்ட் இன்னொரு பக்கம் வந்து ஆப்பிளோட ஐஃபோன் ஏர் இதெல்லாம் இருந்தாலும் செம ரைட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது மோட்டோரோலாவோட Edge70 எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாமா. ஸோ அதே ட்ரெடிஷ்னல் பாக்ஸுங்க. கீழே பார்த்தீங்களா பேண்டோன் லில்லி பேட்னு போட்டிருக்கா, அதுதான் இதோட கலருங்க. சைடில் மோட்டோரோலா, இந்த சைடில் வந்து பிளாஸ்டிக் ஃப்ரீ பேக்கேஜிங். பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஃபர்மேஷனுங்க. உங்களுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் இருக்குது, டால்பி அட்மாஸ் இருக்குது, ஸ்னாப் ட்ராகன் இருக்குது, ஹைரஸ் ஆடியோ இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே இங்கே போட்டிருக்காங்க. எஸ், ஆப்டெக்ஸ் அடாப்டிவ்லாம் கூட இதில் பக்காவாக ஒர்க் ஆச்சு, எந்த ப்ராப்ளமும் இல்லை. LHDC சப்போர்ட்டும் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தா நம்மகிட்ட இருக்கக்கூடிய டிவைஸ் வந்து 8256 அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அண்ட் கலர் பொறுத்த வரைக்கும் பேண்டோன் லில்லி பேட். அண்ட் சார் வேல்யூ பொறுத்த வரைக்கும் 1.11 ஹெட்டு, பாடி சார் வந்து 1.13ங்க. மோட்டோரோலா மொபிலிட்டி இந்தியா பிரைவேட் லிமிடெட், மேட் இன் இந்தியா. ஸோ இதான் வந்து பாக்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். பாக்ஸை ஓப்பன் பண்ணால் அதான் அவங்க சொல்லியிருந்தாங்களே பிளாஸ்டிக் ஃப்ரீன்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பேக் பண்ணியிருப்பாங்க. கேஸ் இல்லாத கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. கேபிள் C2C கேபிள், நல்ல குவாலிட்டியான கேபிள். அண்டு 68 வாட் சார்ஜருங்க பாக்ஸ்லேயே கொடுத்துட்றாங்க. இவனுங்க இது ரீசெண்டாக இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, ஸ்மெல்லு அப்படியே உங்களுக்கு சென்ட் ஸ்மெல் வருங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு ஃப்ராக்ரன்ஸ் செம்மையாக இருக்கும். அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸை ரொம்பவே ப்ளசண்ட்டாக கொடுக்குறாங்க. Edge70 உங்களுக்கு வந்து 8256 அண்ட் 1256 மாடல் கிடைக்குங்க. 1256 போய்ட்டா இன்னும் கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா 12GB ரேமோட இருக்கக்கூடிய சிக்னேச்சர்லேயே கொஞ்சம் ரேம் மேனேஜ்மெண்ட் கோளாறாக இருக்கும்போது நீங்கள் 8GB ரேம் மாடல் வாங்க வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சப்போஸ் நீங்கள் வந்து கேஷுவல் யூஸராக இருந்தீங்கன்னா 8256 இஸ் மோர் தென் எனஃப். பட் கண்டிப்பாக மல்டி டாஸ்க் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் 1256 போகிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். 6.7 இன்ச் POLED பேனலுங்க, 1.5K. அண்டு உங்களுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7i ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸோ சைடு ஃப்ரேம்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. அண்ட் பேக் பொறுத்த வரைக்கும் அந்த பேண்டோன் ஃபினிஷ். ஃபிங்கர் பிரிண்ட் பொறுத்த வரைக்கும் ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், பட் குவிக்காக தான் இருக்குது கண்டிப்பாக. ஆனால் சிக்னேச்சரை கம்பேர் பண்ணும்போது Edge70 கொஞ்சம் பக்ஸ் இருக்குங்க, சொல்லி தான் ஆகணும். டிவைஸஸ் சில சமயங்களில் ரேராக ரெஸ்பான்சிவ்னஸில் சொதப்போம். பட் டே டு டே டாஸ்க் எல்லாத்தையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிவிடுது. அண்டு வெயிலில் வச்சு சப்போஸ் நான் யூஸ் பண்ணுறேன், கேமராவை ஆன் பண்ணி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னும் போது டிவைஸ் ஹீட் ஆகிறதையும் நீங்கள் பார்க்க முடியும். 20 Hz ரெஃப்ரெஷ் ரேட், HDR10+ சப்போர்ட்டோட இருக்குது. டிவைஸோட வெயிட் பொறுத்த வரைக்கும் 159 கிராம்ஸ் தான். டிஸ்பிளே அவுட்டோர் விசிபிலிட்டிலாம் பிரச்சனை இல்லை. ஆனால் மேலே வந்து ஸ்டாக் ஸ்க்ரீன் கார்டு இருக்குது, அவுட் ஆஃப் த பாக்ஸ் கிடைக்கும் இல்லையா, அந்த ஸ்க்ரீன் கார்டு தான் இருக்குது. ஸோ பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் சைடில் வந்து நீங்கள் ரைட் சைடில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், எப்படி இருக்குது பாருங்களேன் டிவைஸு. உங்களுக்கு வால்யூம் ராக்கரும் பவர் பட்டனும் பார்க்குறீங்களா. டாப்பில் வந்து டால்பி, எங்கேப்பா அந்த டால்பி தெரியுதா, டால்பி அட்மாஸ் அப்படின்னு போட்டிருக்கா. அப்புறம் ஏஐக்காக எக்ஸ்ட்ரா கீ, அது பக்கத்தில் ஆண்டனா கட் அவுட் பார்க்க முடியுது. அப்புறம் பாட்டமில் வந்து உங்களுக்கு டியூவல் சிம் ட்ரே, ப்ரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி போர்ட்டு, ஸ்பீக்கர் கிரில்லு. ஸோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது சம்வாட் லவுடாகவும் இருக்குது. பேஸ் மட்டும் தான் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும். ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 50 MP செல்ஃபி ஷூட்டர் இருக்குது. ரியரில் டியூவல் 50 MP கேமரா இருக்குது. ஸோ அதெல்லாம் அற்புதமாக டீல் பண்ணியிருக்காங்க. ரியரோட ஃபினிஷ் சூப்பராக இருக்குங்க. எங்கேயுமே ஸ்மட்ஜஸோ எதுவும் இருக்க போகிறதில்ல. சரியான கிரிப்பு. போக போக அந்த ஹைட்ரேஷன் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஃபஸ்ட்டு இவங்க வந்து இந்த பேண்டோன் ஃபினிஷ்னு சொல்லிட்டு ஒரு வேகன் லெதர் கொடுத்தாங்கல்ல, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இது செம்ம ப்ரீமியமாக இருக்குது, தரமான ஃபினிஷ்னு ஃபீல் ஆகுது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 16ஓட வருதுங்க. இதுலேருந்து 3 வருஷம் உங்களுக்கு மேஜர் அப்டேட்டும். இதில் இன்னொரு சோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்னேச்சருக்கு கூட 2 மாதத்துக்கு ஒரு அப்டேட் வந்துடுது. ஆனால் இதில் செக்யூரிட்டி பட்ச் டிசம்பரில் இருக்குது. ஏன்னா இன்னும் 2025லேயே வச்சுருக்கிறான் அந்த பையன். டயலர் பொறுத்த வரைக்கும் கூகுள் டயலர் இருக்கிறனால நீங்கள் கால் ரெக்கார்டிங் மாதிரியான விஷயங்களை பீப் சவுண்டோட தான் பண்ண முடியும். ஸோ கால் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 4 இருந்தாலும் 10ல் 2-3 கால் கொஞ்சம் சொதப்பலாக இருந்திருக்கு. அதுவும் நான் பேசும்போது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க சரியாக கேட்கல, இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் அக்கேஷனலாக ரொம்ப ரேராக தான் வந்து பார்த்திங்கன்னா, என்ன உன் நம்பர் சுவிட்ச் ஆஃப் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து மோட்டோரோலா கூட இன்னும் தொடர்கதையாகவே இருக்குது. ஸோ ஹாப்டிக் ஃபீட்பேக் பொறுத்த வரைக்கும் நல்லா டீப்பாக இருக்குங்க. ஒரு தின் ஃபோனுக்கு இது ஒரு நல்ல ஹாப்டிக் அப்படின்னு சொல்லலாம். என்ன வைப்ரேஷன் மோடு வச்சு நீங்கள் வந்து வைப்ரேஷன் ப்ரொஃபைலில் லூஸான ட்ரௌசர்ஸோ பேண்ட்டோ போட்டிருக்கீங்கன்னா கால்ஸ் மிஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி உண்டு. இதில் மட்டும் இல்லைங்க, மோட்டோரோலா சிக்னேச்சரில் பல கால் மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வைப்ரேஷன் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது லூஸான பேண்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸில் வச்சா. என்ன தான் காலில் இவ்வளோ பிரச்சனைகள் நம்ம சொன்னாலும், அதே மாதிரி உங்களுக்கு வைப்ரேஷன் ஃபீட்பேக் வந்து கால்ஸுக்கு அந்தளவுக்கு ரொம்ப ஹெவியாக இல்லாத மாதிரி மிஸ் ஆகுதுன்னு நான் சொல்லியிருந்தாலும், 5G எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கண்டிப்பாக அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சிலர் வந்து காரி துப்புற அளவுக்கு கூட இருக்க வாய்ப்பு இருக்குது.
ஓகே, ஸோ நெட்வொர்க்கு அதுவும் முக்கியமாக இன்டர்நெட்டில் மோட்டோரோலா ஃபோன்ஸ் எனக்கு எந்த விதமான சொதப்பலும் கொடுக்கல. ஆனால் கால்ஸில் மட்டும் அது ஏன்னு தெரியல 7.5 கூட்டி விட்றானுங்க. ஸோ ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ லிசன் பண்ணியிருப்பீங்க, நல்லா லவுடாக தாங்க இருக்குது. ஆனால் ட்விஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்களேன், வால்யூம் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 50% இருக்கா. ஆனால் உங்களுக்கு எதுவும் கேட்டிருக்காது. இப்போ கேட்குது பாருங்கள். 50%ங்கிறது எப்படி இருக்குன்னா, என்னடா இது கம்ப்ளீட்டாக நான் டர்ன் ஆஃப் பண்ண மாதிரி இருக்குது அப்படி இருக்கும். இங்கே பாருங்க ஐயா, எதுவுமே கேட்கலையே ஐயா, அதுக்கு மேலே என்ன என் வால்யூமில் நகர்த்த வர செய்கிறீங்க அப்படி இருக்கும் தெரியுதா. ஆனால் 100% நல்லாயிருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு மிட்ஸையும் ஹைஸையும் பூஸ்ட் பண்ண முடியுது. ஏன்னா அவ்வளோ தின்னான ஒரு ஃபார்ம் ஃபேக்டர் 6 mmல. ஸோ அவங்க பேஸ் மட்டும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் லவுடாக இருக்குங்க. சீரியஸாக பாட்டம் அண்ட் டாப்பில் வந்து தனியாக அந்த ஃபயரிங் பவரை நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. கண்டிப்பாக கேமிங்க்கான ஃபோன் இது கிடையாதுங்க. சரியா, கேமிங்க்கான ஃபோன் இல்லை. ஆனால் இந்த மாதிரி கேஷுவல் கேம்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் செம வைப்ரண்ட் பேனலுங்க. மோட்டோரோலா ஃபோனில் வந்து நான் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டுப்பா என்ன வைப்ரண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்ப்பேன். அப்புறம் வேறு ஒரு சில ஃபோனுக்கு அனுப்பி பார்க்கும்போது ஐயா இல்லை புரியலை அப்படி இருக்கும். மோட்டோரோலா ஃபோனில் அதோட டிஸ்பிளேல பார்க்கும்போது மட்டும் அவ்வளோ வைப்ரண்ட்டாக தெரியும். வேறு ஏதாவது ஃபோனில் பார்த்தோன்னா அப்படி தெரிலங்க. பட் மற்றபடி நீங்கள் வந்து இந்த மாதிரி கேஷுவல் யூஸ்க்கெலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு வந்து 12GB RAM மாடலுக்கு போயிடுங்க. எக்ஸ்ட்ராவாக அந்த போடுற 2000-3000 வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஓவராலாக மல்டி டாஸ்கிங் மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் என்ஜாய் பண்ண முடியுதுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனை தாண்டி இப்போ ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் நான் வந்து ஆப் யூஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லைட்டாக ஒரு லேக் இருக்க தாங்க செய்யுது, இல்லைன்னா இல்லை பிட்வீன் மோட் போகும்போது. பட் இதெல்லாம் வந்து நான் எட்ஜி 15 Neo மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணும்போதெல்லாம் இன்னும் கொடூரமாக இருந்தது. இப்போ பரவாயில்லன்னு சொல்லலாம். இல்லாட்டி அடுத்தடுத்து வந்த ஹலோ யூஐயில் இது ஃபிக்ஸ் ஆச்சா என்னன்றதை நீங்கள் சொல்லுங்கள். பட் மற்றபடி நீங்கள் வந்து ஃபோட்டோஸ்லாம் நல்லா வைப்ரண்ட்டாக சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணி எடுக்கலாம். அண்ட் இதில் இங்கே இருக்கும் பாருங்களேன், இது நேச்சுரலில் இருக்கா, இதை சிக்னேச்சர் ஸ்டைல் அப்படின்னு மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் வைப்ரண்ட்டாக எடுக்க முடியும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நேச்சுரலே போதும்னு சொல்லுவேன். நேச்சுரலே எடுங்க. நேச்சுரல் எடுக்கும்போது லோ கான்ட்ராஸ்ட்டில் எடுக்குது. சிக்னேச்சருக்கு போனால் ரொம்ப ஹை கான்ட்ராஸ்ட் ஆகிடுது, ரொம்ப பஞ்சியாகவும் எடுத்துருது. சில சமயங்களில் அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக ஃபீல் ஆகும். பட் அதுவும் இந்த டிஸ்பிளேல கண்டிப்பாக ஆர்டிஃபிஷியலாக ஃபீல் ஆகும். மற்ற ஃபோனுக்கு அனுப்பி பார்க்கும்போது கொஞ்சம் டீசெண்டாக இருக்குன்னு சொல்லலாம். வீடியோ பொறுத்த வரைக்கும் 4K 60 FPS ரியர் அண்ட் ஃப்ரண்ட்டுங்க. ஸோ அது வந்து சூப்பர், வெரி குட். அல்ட்ரா வைடில் மேக்ரோ எடுக்கலாம். ஸோ அல்ட்ரா வைடில் மேக்ரோ வீடியோவோ எடுக்கலாம். ஸோ இதெல்லாமே ஆப்ஷன்ஸில் இருக்குது. ஸ்லோ மோஷன் பொறுத்த வரைக்கும் இதோ ஃபுல் HD 120 FPSல ஸ்லோ மோஷன் வீடியோ எடுக்கலாம். அண்டு போர்ட்ரேட் ஃபோட்டோஸ், ஸோ போர்ட்ரேட்டில் உங்களுக்கு 24 mm 35 mm 50 mm ஏன்னா சிங்கிள் சென்சார் தான். அண்ட் ப்ரோ மோடில் நீங்கள் வந்து கம்ப்ளீட் கண்ட்ரோல் எடுக்கலாம். மோர் போனீங்கன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணுறது, நைட் விஷனு, பனோரமா, ஃபுல் ரெசல்யூஷன் ஃபோட்டோஸு, ஃபோட்டோ பூத்து, குரூப் ஷாட்டு, டைம் லேப்ஸு, டியூவல் கேப்சர் வீடியோ, இது எல்லாமே நீங்கள் வந்து என்ஜாய் பண்ண முடியும். அடிஷ்னல் ஆப்ஷன்ஸில் அது எல்லாமே இருக்கும். 50 MP செல்ஃபி ஷூட்டரில் நான் எடுத்த ஃபோட்டோஸில் சில ஃபோட்டோஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. ஆன் த மூவ் எடுத்தோன்னா நமக்கு வந்து லைட்டாக ஷேக் ஃபீல் ஆகிடும். பட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து லோ லைட் சுச்சுவேஷனுக்கு அற்புதமாக இருந்தது. நிறைய சாம்பிள்ஸ் இருக்குது, எல்லா சாம்பிளுமே நான் அட்டாச் பண்ணுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஷேக் பண்ணி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அவுட்புட் வந்து ஷேக்டாக தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், இதை நான் சைக்கிள் ஓட்டிக்கிட்டே எடுத்தேன் அப்படிங்கிறனால பாருங்கள் அந்த ஷேக் தெரியுதா. ஸோ இந்த மாதிரி ஷேக் இருக்கும். நீங்கள் சைக்கிள் ஓட்டாமல் நான் நின்றுட்டு எடுக்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள், கம்ப்ளீட்டாக வேறு டைமென்ஷனுக்கு கூட்டு போயிருக்கும். என்ன ப்ரோ இவ்வளோ ப்ரீமியமாக எடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ செல்ஃபி ஷூட்டர் சூப்பராக இருக்குது. அதே தான் ரியருக்கும், அதே தான் சொல்லணும், ரியரும் சூப்பராக வேலை செய்யுது. எப்போயாவது டிவைஸ் ஹீட் ஆச்சுன்னு வைங்களேன், கண்டினியூஸாக கேமரா யூஸ் பண்ணுறதுனால ஹீட் ஆகும்ல, அப்போ வந்து ப்ராசஸிங் இஷ்யூ நான் பார்க்க முடிஞ்சதுங்க. ஒரு ஃபோட்டோ சூப்பராக இருக்கும், அடுத்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நாய்ஸியாக இருக்கும். இதுக்கு நான் ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம்.
அண்ட் பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு மிக்சட் பேக்குங்க. நீங்கள் நார்மலாக ரொம்பவே கேஷுவலாக யூஸ் பண்ண போகிறீங்க, மீடியா சென்ட்ரிக்காக மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு அசால்ட்டாக 1 டே பேட்டரி லைஃப் டெலிவர் பண்ணிவிடும். இல்லை அப்படி இல்லை ப்ரோ 5G டேட்டா ஆனில் இருக்கும், அவுட்டோரில் தான் அதிகமான வேலை, மேப் வேறு யூஸ் பண்ணுவேன் அப்படிலாம் சொன்னால் சத்தியமாக இந்த ஃபோன் தாங்காது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 to 6 hours வரைக்கும் SOT வந்துச்சு. அதுவே எனக்கு ப்ரில்லியண்ட்டாக இருந்தது. எனக்கு இந்த ஃபோன் மேலே ஒரு பாசிட்டிவான அபிப்பிராயம் தான் வந்துச்சு. ஆனால் என்ன, ஹலோ யூஐயில் நிறைய பக்கு ஃபேஸ் பண்ணுறேங்க. திடீர்னு பார்த்தா யூஐ ஏதாவது வந்து பார்ஷியலி ஒரு மாதிரி அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஒரு ஃபோன் கால் வந்ததுன்னா கூட ஆன் ஸ்க்ரீன் வராமல் திடீர்னு உள்ளே போய் ஒழிஞ்சிக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கிறது மட்டும் வெறுப்பாக இருக்குது. அது ஆனால் இந்த எட்ஜ் 70 தான் நடக்குது, சிக்னேச்சரில் நடக்க மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி வித்தியாசங்களை என்னால் பார்க்க முடிஞ்சது. அது மட்டும் கொஞ்சம் அநாயகமாக இருக்குது. ஸோ இவங்க இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணி அப்டேட்லாம் கொஞ்சம் பக்காவாக புஷ் பண்ணாங்கன்னா, ரொம்பவே ரிலேபிளாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களெல்லாம் முன்னெடுத்துட்டு வந்தாங்கன்னா மாஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு மாதத்தோட லாஸ்ட் சாட்டர்டே வந்து நீங்கள் இவங்களோட ஸ்டோரை விசிட் பண்ணி, அதாவது சர்வீஸ் சென்டர் விசிட் பண்ணி ஃப்ரீ சர்வீஸ் பண்ணிக்கலாம், அவுட் ஆஃப் வாரண்டியில் இருந்தால் லேபர் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணிக்கலாம்லாம் சொல்கிறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் பண்ணும்போது ஒருத்தருக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்குது, யூசபிலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்குது. அதை அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும்ல. ஸோ அதை அவங்க கோட்டை விட்ட மாதிரி இருக்குது. அதை அவங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னாங்க, நல்ல டிவைஸ் அண்ட் இதில் காம்ப்ரமைஸ் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா, அண்ட் அப்டேட்ஸ் வந்து செம ஸ்லோவாக இருக்குது, ஐஆர் பிளாஸ்டர் மாதிரியான விஷயங்கள் இல்லை. ஸோ இது மட்டும் நான் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. மற்றபடி UFS 3.1 நினச்சி நான் வருத்தப்படல. டே டு டே டாஸ்க்கில் நான் யூஸ் பண்ணும்போது அது எனக்கு எங்கேயுமே ரொம்ப பெயின்ஃபுல்லாக இல்லை. காம்படிஷனில் நிறைய பேர் இன்னும் கூட UFS 3.1 தான் இந்த ப்ரைஸ்க்கு கொடுக்குறாங்க. அண்ட் 68 வாட் சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே உங்களுக்கு வந்துடுது. பாக்ஸ்லேயே கேஸும் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் என்கிட்ட வந்து பாக்ஸில் கேஸ்லாம் இல்லை. மோட்டோரோலா அந்த நெட்வொர்க் ஏரியாவில் மட்டும் கொஞ்சம் பார்த்து வேலை செய்யுங்க. ஹலோ கொஞ்சம் ரீஃபைன் பண்ணிங்கன்னா யூ வில் வின். ஊருக்குள்ளே ஆனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில கருத்துக்களை சொன்னால் கேஸ் போட்டுவிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கு. ஃபோனுக்கு கேஸ் கொடுறான்னா என் மேலே கேஸ் போட்டு உனக்கு என்ன கிடைக்க போகுது? ஃபைனலாக வந்து 30,000 ரூபாய்க்கு இதே மாதிரி நிறைய டிவைசஸ் இருக்குது மார்க்கெட்டில். இருந்தாலும் வந்து மோட்டோரோலாவுக்குன்னு ஒரு இடம் இருக்கிறதுக்கு அவங்களே உறுதிப்படுத்திக்கிட்டாங்க. எப்படின்னா எல்லா டிவைஸுமே இந்த மாதிரியான ஒரு பில்டு ஆஸ்பெக்டில் வரலையே. ஒவ்வொரு டிவைஸுமே ஒவ்வொரு மாதிரி வந்திருக்கு. உங்களுக்கு ரொம்பவே லைட் வெயிட்டான ஒரு டிவைஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல சாலிடாக பர்ஃபார்ம் பண்ண போகிறது மோட்டோரோலா மட்டுமே அப்படிங்கிறத சொல்லலாம். ரைட்டுங்க. வேறு ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அண்ட் அதுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன், கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேயா? ஸோ ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் அ மிக்சட் ஃபீல் அப்படிங்கிறது தான் ஃபைனல் வேர்டிக்ட். ஹைலைட் என்னென்னா 30,000 ரூபாய்க்கு உன்னை மன்னிச்சு விட்றேன், உழைச்சி போங்க. சுத்த இருட்டாக இருக்குல்ல, கும் இருட்டு மாதிரி தெரியும். அந்தளவுக்குலாம் சீரியஸாக இருட்டு கிடையாது. 4K 60 FPS அதான் ஃபோன் திணறுது. லைட் ரொம்ப டிம் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ ரியர் கேமராவில் 4K 60 எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பெரிய விஷயங்க, மோட்டோரோலாவுக்கு இந்த ஒரு கேப்பபிலிட்டிக்கு சல்யூட். 4K 60 ஃப்ரண்ட் கேமரா சொல்ல ரியர் கேமராவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே 50 மெகாபிக்சல் சென்சார் அப்படிங்கிறனால யூ கேன் ட்ராவல் பிட்வீன் சென்சார். பட் ஃப்ரண்ட்டு பேக்குன்னு போக முடியாது. அல்ட்ரா வைடு நார்மல், அதாவது அல்ட்ரா வைடு அண்ட் வைடுக்கு நம்ம ட்ராவல் பண்ணலாம். X அதுலேயே 2X நல்லா இருக்குங்க. ரொம்ப வந்து சீனை பிரைட்டாக்கவும் மாட்டேங்குது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குது 4K 60? எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக ஃபீல் ஆகுது? கேமராவில் 4K 60 FPS. ஸோ ஃப்ரண்ட் கேமரா 4K 60 FPS. சன்ரைஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குது? டீட்டெயில்ஸ்லாம் ஓகேயா? பக்காவாக இருக்கா? ஸ்டெபிலைசேஷன் ஓகேயா? ஓகே, ஸோ நல்ல காம்ப்ளிகேட்டடான ஒரு சிச்சுவேஷன். 4K 60 FPS. பின்னாடி தான் சூரியன் அந்த ஹைலைட்ஸ் இருக்குது. ஸோ அதை எப்படி இது ஹேண்டில் பண்ணுதுன்னு பார்க்க முடியும் இல்லையா? ஓகே, ஸோ சன்ரைஸ்லாம் ஆனதுக்கப்புறம் 4K 60 FPS எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் மோட்டோரோலா வந்து பை டிஃபால்ட் ஓப்போ மாதிரியான ஒரு அல்காரிதமை தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. என்னென்னா ஓப்போவில் வந்து நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணி தான் எல்லாத்தையும் எடுக்குதுன்னு. மோட்டோரோலாவும் அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணி தான் ஃபோட்டோஸும் அதே சமயம் வீடியோவும் எடுக்குது. பாருங்கள், அல்ட்ரா வைடில் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு படி மேலே போயிடுச்சுன்னே சொல்லலாம். ரைட்டுங்க, பார்க்கலாமா? பாய்.